வெல்கம் டு தமிழ் இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வடிவேலுவை பற்றி பலரும் அறிந்திராத தகவல் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப நிஷ்டிக்காக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வடிவேலு பார்த்தீங்கன்னா 1960ஆம் ஆண்டு அக்டோபர் 10ஆம் தேதி மதுரையில் பிறந்தார். அவரோட அப்பா அம்மா பேர் பார்த்தீங்கன்னா, அப்பா பேர் நடராஜன், அம்மா பேர் சரோஜினி. அவர் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கருப்பாக இருந்தனால ஸ்கூலுக்கு போகிறப்ப எல்லோரும் கருவேப்பிலை கலாய்க்கிறதுனால அவர் ஸ்கூலுக்கு கூட போகாமல் பள்ளி படிப்பை நிப்பாட்டி அன்னையிலேருந்து சின்ன சின்ன கான்செப்ட் நாடகத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அன்னையிலேருந்தே நடிச்சுட்டு தான் இருந்தார் அவர் சிறு வயதுலேருந்து. அவர் நினச்ச மாதிரி நாடகத்துலலாம் பணம் வரலை. அப்பா இறந்துட்டார். அப்பா இறந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறது, குடும்பம் மிகவும் வறுமைக்கு தள்ளப்பட்டது. அதுக்கப்புறம் கண்ணாடி ஃப்ரேம் போடுற மாதிரி அவங்க அப்பா வேலை பார்த்துருந்தாரு. அது வடிவேலு கொஞ்சம் தெரியும்னால அவர் ஃபோட்டோஷாப்பில் கண்ணாடி ஃப்ரேம் பண்ணுறது வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தார். அங்கே ஒரு டைம் ராஜ்கிரண் வந்தார், நடிகன் ராஜ்கிரண் வந்தார். அவர்கிட்ட போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு, சார் நான் நல்லா நடிப்பேன் சார், என்னை சினிமாவில் எடுத்துக்கோங்க சார்னு சொல்லி, சரி நீ சென்னைக்கு வா அப்படின்னு சொன்னார் ராஜ்கிரண் சார். சென்னைக்கு போகிற கூட வடிவேல்கிட்ட காசு இல்லை. அவர் வீட்டில் இருந்த சட்டியெல்லாம் விற்றுட்டு தான் சென்னைக்கு போனார் வடிவேல். பார்த்தீங்கன்னா அவர் நடித்த ராஜ்கிரனுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனால் அவர் படத்தில் எடுக்கவே இல்லை. நீ என் வீட்டிலே வேலை பாரு, டீ காஃபி செய்கிறது, அது மாதிரி தோட்ட வேலைலாம் பார்த்துனதுக்கப்புறம் வடிவேல் ராஜ்கிரண் வீட்டில் தான் கொஞ்ச நாளாக வேலை பார்த்துட்டு இருந்தார். ராஜ்கிரண் நடித்த ஒரு படத்துக்கு ஆள் சரியாக வராத காரணத்தினால தான் வடிவேலு நடிக்க ஆரம்பித்தார். அன்னையிலேருந்து அவர் உச்சக்கட்டம் ரொம்ப அந்த ஃபஸ்ட்டு படத்துலேயே பாட்டு பண்ணார். அவர் மிகவும் பிரம்மாண்டமான விட்டு கொடுத்துட்டு இருந்த படத்தோட பேர் பார்த்திங்கன்னா என் ராசாவின் மனசிலே நடிச்சிருக்காரு. அவர் தனியாக காமெடி ரோல் பண்ண படம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லாம் கவுண்டமணி செந்தில் கூட தான் பண்ணிட்டு இருந்தார். தனியாக பண்ணார். அது காதலன் படத்துக்கு தனி ரோலாக பண்ணார். அது மிகவும் காமெடியாக இருந்தனால இட்டு கொடுத்துட்டு அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அவரோட இட்டு ரொம்ப அருமையாக இருக்குது. வேறு லெவலில் நடிப்பார் அவர். அது இல்லாமல் வடிவேல்னு சொன்னாவே வைகை புயல் தான் எல்லாம் சொல்லுவார். மதுரைக்காரனால வைகை புயல் தான் அவங்களுக்கு பட்டமே கொடுத்துருக்காங்க. மிகவும் அருமையாக நடிப்பார் வடிவேலு. மீம்ஸ் கிரியேட்டர்லாம் பாராட்டுவார் எப்போ பார்த்தாலுமே. சொல்லப்போனால் அவரை வச்சு தான் மீம்ஸ் கிரியேட்டர்லாம் சம்பாதிக்கிறாங்க, பணமே சம்பாதிக்கிறாங்க. வெங்கல்ராவ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ ஃபைட்டிங் சீன்லாம் நடிச்சிட்டு இருந்தார். எனக்கு வயசாகிடுச்சு, இனிமேல் ஃபைட்டிங் சீன்லாம் நடிக்க முடியாது, வடிவேல்கிட்ட வந்து சான்ஸ் கேட்டாமா, எனக்கு காமெடி ரோலில் எடுத்துக்கோங்க, அது நீயும் நம்ம நிலைமையில இருந்தானே வந்திருக்குன்னு சொல்லி காமெடி ரோலில் எடுத்து அவரையும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வச்சுருக்காரு. என்னென்னா நடுத்தரமான குடும்பத்துலேருந்து வந்தாலும் அவரோட குழந்தைக்கு கூட ஒரு குடிசை வீட்டில் இருக்க பொண்ணை பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சார். இப்போ அவரால் முடிஞ்சவருக்கு பல பேரை உதவி செஞ்சுட்டு மருத்துவ உதவி, கல்வி செலவு, படிப்பு செலவு பாதி இது அவரே பார்த்துக்குவார். பாதி பேருக்கு, மக்களுக்கு, பணம் இல்லாத மக்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.